வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இன்றைக்கு ஒரு அற்புதமான தகவல், பொதுவெளியில் அதிகம் பகிரப்படாத ஒரு தகவல். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கருணையின் வடிவமாக வாயில்லா ஜீவன்களிடத்தும் அன்பு காட்டுகின்ற இந்த கருணை நெஞ்சம் குறித்து இன்று இந்த காணொளியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் என்று இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பி என்கின்ற பாடலிலே எடுத்துரைத்திருப்பார். கருணை உள்ளம்தான் இன்றைக்கு தேவை. இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக கொள்கை பரப்பு செயலாளராக இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் பொறுப்பிற்கு அமர்த்தப்பட்டார். பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சென்னையில் இருக்கின்ற பொழுதெல்லாம் தினமும் தலைமை கழகத்திற்கு வருவதை வாடிக்கையாக வைத்திருந்தார்கள். கழக தொண்டர்களையும் தோழர்களையும் அவர்களுடைய உணர்வுகளையும் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய கருத்துக்களையும் அவர்களிடம் பெற்று அதை இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடத்திலே எடுத்துக்கொண்டு சேர்க்கின்ற ஒரு அற்புதமான பணியை நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டம். அப்போ ஒரு நாள் தலைமை கழகத்திற்கு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கார் வேகமாக உள்ளே வருதுங்க. உள்ளே வந்து காரை நிறுத்திட்டு தலைமை கழகத்தில் இருக்கிற இந்த வாஷர் படி அருகே காரை கொண்டு நிறுத்திவிட்டு காரிலிருந்து வேகமாக இறங்கி இதய தெய்வம் அம்மா அவர்களை வருகைக்காக காத்திருந்த கழக தொண்டர்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக வேகமாக அவசரமாக தலைமை கழகத்தினுடைய வாயிலுக்கு சென்றார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி, இந்த மாட்டு வண்டியை இழுத்து கொண்டு வருகின்ற அந்த மாடு இருக்கு இல்லைங்களா, அது வாயில் நுரைதள்ளி கொண்டு அந்த வண்டியை இழுக்க முடியாமல் பாரத்தை இழுத்து கொண்டு வருகிறது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த மாட்டு வண்டியை ஓட்டி வந்த நபரிடம், இந்தாப்பா வண்டியை கொஞ்சம் நிறுத்து என்று உத்தரவு போட்டார். மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டவர் போல் மாட்டு வண்டிக்காரரும் மாட்டு வண்டியை நிறுத்தினார். இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் குறிப்பிட்டார்கள், நான் காரில் வரும்போதே பார்த்தேன், மாடு வாயில் நுர தள்ளிக்கிட்டு வருது. இப்படி இருந்தால் இந்த மாடு எப்படியா பாரத்தை இழுக்கும்? அப்போ நீ மாட்டுக்கு சரியான சாப்பாடு போடல, உணவு போடலை போல இருக்கு. ஓய்வில்லாமல் இந்த மாட்டை வேலை வாங்குறிய. முதல்ல வண்டியை நிறுத்தி அந்த மாட்டை அழுத்து மாட்டுக்கு உரிய தீவனம் வாங்கி கொடு, மாட்டுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு அப்புறம் இந்த வண்டியை பாரத்தை இழுக்கின்ற பணியை இந்த வாயில்லா ஜீவனுக்கு கொடு என்று கூறிவிட்டு தன்னுடைய கைப்பையில் இருந்து பணத்தை எடுத்து அந்த மாட்டு வண்டிக்காரன்ட்ட கொடுத்து, இந்த செலவுக்கு வச்சுக்க, மாட்டை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் என்று இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கூற மாட்டு வண்டிக்காரர் கண்கள் கழங்க இதய தெய்வம் அம்மா அவர்களை இருகரம் கூப்பி நெகிழ்ச்சியுடன் விடைபெற்ற அந்த நேரத்தில் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வரவேற்பதற்காக காத்திருந்த தொண்டர்களும் தோழர்களும், வள்ளலின் வாரிசல்லவா, புரட்சி தலைவரத்தில் அரசியல் பாடம் பயின்றவர் அல்லவா, அந்த கருணை உள்ளம் இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கும் இருப்பது இயற்கைதானே என்று கழகத்தின் தொண்டர்களும் தோழர்களும் பேசிக்கொண்டார்கள் என்று சொன்னால், இந்த காணொளியின் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டது போல கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்த காரணத்தினால்தான் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தின் மக்கள் மனங்களிலே இன்றைக்கும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத மாபெரும் தலைவராக ஒளி வீசி திகழ்கிறார் என்று சொன்னால் அதுதாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மாபெரும் மக்கள் இயக்கத்தை பார்த்து குறை கூறுகின்ற அந்த கோமாளி கூட்டத்திற்கு 2026 சாட்டையடி தீர்ப்பை தமிழகத்தின் தாய்மார்கள் தருவார்கள்.
தாய் தமிழகம் அதை காணத்தான் போகிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.